பிஜேபி ஆட்சி, அதாவது மிக அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவோடு ஒரு ஆட்சி அமைந்து இருக்கக்கூடிய இந்த வேளையில் பிஜேபி இந்து மதம் சொல்றாங்க. நான் இந்து மதத்தை மதமாகவே நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது மதம் என்பதை அவர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்தியன்னஸ் என்பதைத்தான் வேறு விதமாக சொல்லுகிறார்கள். இது அடுத்த டாபிக் அப்புறம் போவோம். ராம்நாத் கோவிந்த் அவர்கள் பியூர் தலித்னு சொல்லாதீங்க. ஊபியில அவர் தலித் லிஸ்ட் கோலி கம்யூனிட்டி, குஜராத்ல ஓபிசி கம்யூனிட்டி. அவரு இங்க முத்திரைய தமிழகத்தில் முத்திரைய சங்கத்தோடு 2 முறை மாநாட்டில் கலந்து கொண்டு நான் சார்ந்த சமுதாயமும் அந்த சமுதாயம் 2 ஒன்று பேசியிருக்கிறார். எனவே அவர் தாழ்த்தப்பட்டவர் என்று சொல்லக்கூடிய அந்த பட்டியலுக்கு வருகிறார். எல்லா விதமான தகுதியிலும் உள்ளடக்கக்கூடிய வேட்பாளரை பிஜேபி இன்னைக்கு யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஜனாதிபதியுடைய வேட்பாளராக ஒரு அடையாளப்படுத்துற போது இதை பாராட்டாமல் எப்படி இருக்க முடியும்? ஒவ்வொரு தமிழ் குடிமகனும் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் ராம்நாத் கோவிந்த் அவர்களை பாராட்டி தரணும். இதுக்காக பிஜேபி பாராட்டணும், மோடி பாராட்டணும். அதை விட்டுட்டு போய் அவரிடத்துல இன்டெகிரிட்டி கொஸ்டின் பண்ண அவர் எப்ப ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் பிரச்சாரம் பண்ணாரு? என்ன பண்ணிருக்கு? அவர் ஆர்எஸ்எஸ் உறுப்பினர் தானே. அதை யார் அவங்களே மறுக்கல. அவங்களே மறுக்கல. அவர் ஆர்எஸ்எஸ் உடைய பிரதிநிதி பாரதிய ஜனதா கட்சின்னு சொல்லுது. என்ட்ரி எது வேணா இருந்தாங்க. நீங்கள் குறிப்பிட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்காக அவர் என்னெல்லாம் பேசியிருக்கிறார், என்ன விஷயங்கள்லாம் செய்திருக்கிறார். இன்னொரு பக்கம் காங்கிரஸ்ல இருந்து மீரா குமார் நிறுத்தப்பட்டிருக்கார். நீங்களே சொல்றீங்க அவர் முழுமையான தலித்னு சொல்ல முடியாது அப்படின்னா அதை விட அப்போ மீரா குமார் இன்னும் பொருத்தமானவர் அப்படின்னு பார்க்க முடியுமா? அதாவது ஒரு ஜனாதிபதி ஆனவுடனே ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒட்டுமொத்தமான விடுதலையை பெற்று கொடுத்து விடுவார்கள் என்று நான் நம்பவில்லை. ஒடுக்கப்பட்ட மக்களும் கருத மாட்டார்கள். இப்பொழுது பிரசிடென்ட் எலெக்ஷன் என்று சொல்லக்கூடிய ஐடென்டி பாலிடிக்ஸ் ஒரு அடையாளப்படுத்துறாங்க. 2வது முறையாக ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கின்ற பொழுது மனப்பூர்வமாக அரசியல கொண்டு வராம காங்கிரஸ் உட்பட, திமுக உட்பட, கம்யூனிஸ்ட் உட்பட ஓகே ஒரு சிறுபான்மை சமுதாய எளிய சமுதாயத்திலிருந்து ஒருத்தர் நிறுத்திட்டாங்க, we are backing out அப்படின்னு சொல்லி இருந்தால் இது மிகப்பெரிய அளவுக்கு பாராட்டு இருக்கும்.